சிவஸ்ரீ, இப்ப நான் உன்னை வான்னு சொன்னேன். சிவஸ்ரீ, சிவஸ்ரீ ஒண்ணு மறந்துடாத. என்னைக்கா இருந்தாலும் நீ ஒரு நாகினின்னு தெரியதான் போகுது. அப்ப உனக்கும் இதே நிலைமைதான். சிவஸ்ரீ, சிவஸ்ரீ, சிவஸ்ரீ இங்க பாரு. சிவஸ்ரீ, சிவஸ்ரீ, சிவஸ்ரீ இங்க பாரு. சிவஸ்ரீ, நீ பாம்பா இருந்தா சரி, பள்ளியா இருந்தா சரி, மனுஷியா இருந்தா சரி, மானா இருந்தா சரி, எனக்கு நீ வேணும் சிவஸ்ரீ. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது சிவஸ்ரீ. இது உனக்கே தெரியும் சிவஸ்ரீ. என்னால சத்தியமா நீ இல்லாம இருக்க முடியாது சிவஸ்ரீ. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத சிவஸ்ரீ. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது சிவஸ்ரீ. தயவு செஞ்சு சிவஸ்ரீ, தயவு செஞ்சு சிவஸ்ரீ. சிவஸ்ரீ, சிவஸ்ரீ இங்க பாரு. சிவஸ்ரீ, நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட மூச்சு காத்து. நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது சிவஸ்ரீ. புரிஞ்சுக்கூடி ப்ளீஸ் டி. உன் காலில் கூட விழுகிறேன்டி. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதடி ப்ளீஸ் டி. மன்னிச்சிருங்க ஆதித்யா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. உங்களை லவ் பண்றதுக்கு தகுதியே கிடையாது ஆதித்யா. உங்ககிட்ட நான் உங்களை உண்மையா லவ் பண்ணிருந்தா இது உங்ககிட்ட மறைச்சிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஆதித்யா. என்ன மன்னிச்சிருங்க ஆதித்யா. என்னைக்கா இருந்தாலும் உங்க மனசு மாறலாம். நீ மனுஷி இல்லைன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா என் உயிரே போயிடு ஆதித்யா. என்ன மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆதித்யா. பிறந்த நாள் அன்னைக்குதான் இதெல்லாம் நடந்துச்சு. சிவானி அக்கா தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது ஆதித்யா. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது ஆதித்யா. என் வாழ்க்கையில அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு ஆதித்யா. இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆதித்யா. சத்தியமா தெரியாது. சிவஸ்ரீ இங்க வா. சேர்ந்தே வாழ்ந்தால் ஒவ்வொரு நொடியின் நினைவே சந்தோஷம். இங்க பாரு சிவஸ்ரீ, நான் உனக்கு எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவேன். இதை நீ மறந்துடாத. இதே உனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் நம்ம நாக வம்சத்திலே உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதே உனக்கு வேண்டாம் சிவஸ்ரீ. வா நம்ம போலாம். உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. நல்ல பையனால நல்ல பாம்பா பார்த்து கட்டி வை உன் தங்கச்சிக்கு. இங்க பாரு, நீ ஒண்ணு அதை சொல்ல தேவை கிடையாது. வா வித்யா, அவங்க பேசுறத பார்த்தேல, ஒரு நல்ல பையனா பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். இதுக்கு மேலேயோ இவங்களெல்லாம் நம்ப கூடாது ஆதித்யா. வா. ஏய் சிவானி, இதுக்கு மேலே நீங்க நிக்க கூடாது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போயிடு. எனக்கு ஒன்னும் இங்க நிக்கணும்னு ஆசை கிடையாது. வா சிவஸ்ரீ, நாம இங்க இருந்து போலாம். 1000 தான் இருந்தாலும் அவங்க மனுஷங்க, நாம நாகினிங்க. அதை மட்டும் மறந்துடாத. வா நம்ம போலாம். சிவஸ்ரீ, சிவஸ்ரீ வேணா சிவஸ்ரீ. சிவஸ்ரீ உன் காலில் கூட விழுகிற சிவஸ்ரீ. தயவு செஞ்சு போகாத சிவஸ்ரீ. ப்ளீஸ் சிவஸ்ரீ, தயவு செஞ்சுடி. ஆதித்யா சொன்னா கேளுடா. வேணடா, புரிஞ்சுக்கோடா. காதல் உன் கண்ணை மறைக்குதுடா. இவங்களால நாளைக்கு நம்ம உயிருக்கே ஆபத்தாகும்டா. வேணாண்டா, ப்ளீஸ்டா, வாடா. சிவஸ்ரீ இன்னும் ஏங்க நின்னுட்டு இருக்க? வா போலாம். தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரு. என் வாழ்க்கையை நாசமாக்குனது மட்டும் இல்லாம என் தம்பி வாழ்க்கையை தயவு செஞ்சு நாசமாக்கிறாதீங்க. கேட்டியா கேட்டியா சிவஸ்ரீ? நாசமாக்கிடுவோமா? நான் நாசமாக்கிட்டேனா? இதை கேட்டுட்டு நம்ம இன்னும் இங்க நிக்கணுமா? வா போலாம். உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. கனவே கனவே கலையாதே, கண்ணீர் துளியில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே.
டே ஆதித்யா, என்னடா என்னடா, அதான் என் வாழ்க்கையை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டேலடா, என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேலடா, அப்புறம் என்னடா? டே நான் என்னடா பண்ணேன்? அதுதான்டா நானும் கேட்குறேன். நான் என்னடா பண்ணேன்? எதுக்குடா உங்க சண்டைக்கு எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சீங்க? டேய் உனக்கு என்ன லூசா? அவங்க நம்மள மாதிரி மனுஷங்களே கிடையாதுடா. அது எப்படா சாத்தியமே கிடையாதுடா. டேய் மனுஷனா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் காதல் ஒண்ணுதான்டா. காதலுக்கு ஜாதி மதம் இனம் படிப்பு அழகு இதெல்லாம் பார்க்க தெரியாதுடா. அதுக்கு பார்க்க தெரிஞ்சது ஒன்னே ஒன்று மட்டும்தான், மனசு. சிவஸ்ரீ, என்னம்மா என்னாச்சு? எதுக்கு இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு நீ இப்படி அழுதுட்டு இருக்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவானி அக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவஸ்ரீ, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா? சொன்னா நீ கேப்பியா? சொல்லுங்க சிவானி அக்கா. டேய் ஆதித்யா, நான் ஒன்று சொல்லட்டா? சொன்னா கேப்பியா? சொல்லுடா. எனக்கு தெரியும் உன் காதல் உண்மையானது, ஆதித்யாவோட காதலும் உண்மையானது. உங்க 2 பேரோட காதலுமே பிரிக்க முடியாத காதல். அது என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். உங்க 2 பேரோட காதலுமே உண்மையானது. அத யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க 2 பேரோட காதலும் உண்மையா இருந்துச்சுன்னா, ஒருவேளை உங்க 2 பேரோட காதலுமே உண்மையா இருந்துச்சுன்னா, நீ தொலைச்ச காதல் உன்னை தேடி வரும். நீ தொலைச்ச காதல் உன்னை தேடி வரும். உங்க காதலை பிரிக்கிற சக்தி எனக்கோ கார்த்திக்கோ இல்ல வேற யாருக்குமே கிடையாது சிவஸ்ரீ. யாருக்குமே கிடையாது ஆதித்யா. ஏன் அந்த கடவுளை நினைச்சாலும் உங்களை பிரிக்க முடியாது. அந்த காதல் உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எது மூலமா வேணா உனக்கு கிடைக்கலாம், எப்படி வேணா உனக்கு கிடைக்கலாம். ஒருவேளை அது கிடைக்கலனா நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது நமக்கானது இல்லைன்றத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லாதியா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அது கிடைக்கலனா தானே அக்செப்ட் பண்ணிட்டு போக மாதிரி இருக்கும். ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா அப்படி நினைச்சுக்கோ, சரியா? இப்போ அழுகாத, இதுவும் கடந்து போகும். இப்போ என் செல்ல தங்கச்சி அழுகாம இருப்பீங்களா? இல்லனா அக்கா மனசும் கஷ்டப்படும்ல. சரிக்கா, உங்க பேச்சை நம்புறேன், உங்க வார்த்தையை நான் நம்புறேன். அதுக்காக மட்டும்தான் இப்ப என் கண்ணீர் நின்றுருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ஆதித்யா எனக்கு திரும்ப கிடைப்பாரு. அவ்வளோதான். சரி, இப்போ நீ ரொம்ப டயர்டா இருப்ப, வா வந்து ரெஸ்ட் எடு. சரிங்கக்கா. கவலைப்படாதடா ஆதித்யா, சிவஸ்ரீயும் நீயும் சீக்கிரமாகவே சேருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏண்டா அப்ப நீயும் அண்ணியும் சேருவீங்கன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா? தெரியலடா. இப்ப நான் சண்டை போட்டது கூட அவ என்னை விட்டு போகணும்னு தான். ஏன்னா அவளால என் கூட இருக்க முடியாது. அவ சாதாரண பொண்ணு கிடையாது, ஒரு நாகராணி. நான் எனக்கு எப்படி தெரியும் ஒரு டிவி சீரியல்ஸ்ல வர்றது எல்லாமே நிஜமா என் முன்னாடியே என் வாழ்க்கையிலே நடக்கும்னு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்? அதுதான்டா. எனக்கு இன்னும் சொல்ல போனா அவகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாலேன்னு சின்னதா ஒரு வருத்தம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் எதுக்காக இப்படிலாம் பேசி அவளை வெளியே போக சொன்னேன்னா, ஏன்னா அவ நாகராணி. அது மட்டும் இல்லாம சாதாரண நாகினியா இருந்தாலே எப்படியோ நிறைய கடமைகள் இருக்கும். அவங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இவ ஒரு நாகராணி அப்படிங்கிறப்ப ஒரு நிறைய பொறுப்பு கடமைகள் இதெல்லாம் இருக்கும். அதான் எனக்கு
என்ன பண்றேன்னு தெரியலடா. என்னால அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புரியுது, அவ அப்பா அம்மாவை இழந்திருக்கா. அந்த ஒரு வெறுப்பு, அந்த ஒரு வெறியில தான் நம்ம சொந்தக்காரங்க 4 பேரை கொண்டிருக்கா. எனக்கு அது புரியுது. ஏன்னா அப்பாவை சின்ன பொண்ணு, அதனால அவளால எதுவுமே பண்ண முடியாது. சரி, எனக்கு பழி வாங்கினது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தப்பு செஞ்சவங்க என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது யாரா இருந்தா என்ன. அவ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டா நம்மளெல்லாம் விட்டு போகணும்னு. எங்க என் மனசு கஷ்டப்படும்னு நினைச்சு அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்ப என் மனசு கஷ்டப்படாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும்ல. அப்ப அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பாள. அதுக்காக தான் இவ்வளவோ பண்ண. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைய அவளும் பார்க்கணும். அவ என்ன நினைச்சுக்கிட்டே எதுவும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் நான் இப்படி எல்லாம் இவ்வளோ கோபமா என்னென்னமோ பண்ண வேண்டியதா போச்சுடா. டே, நான் கூட நீ அங்க நடந்துக்கிட்டதை வச்சு உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்டா. என்ன மன்னிச்சிரு கார்த்திக், மன்னிச்சிரு. விடா, எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல. அதுக்காகத்தான் இப்படி பண்ணேன். சரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ உன் ஃபீலிங்லாம் போயிடுச்சுல. இன்னைக்கு உன் ஃபீலிங் போறதுக்காக நானும் இங்கேயே படுக்கிறேன். ஓகேவா? உனக்காக உன் துணைக்கு நானும் இங்கேயே படுக்கிறேன். சிவஸ்ரீ, சொல்லுங்க சிவானி அக்கா. எங்கேயாச்சும் வெளியே போறீங்களா? ஆமாம் சிவஸ்ரீ. எத்தனை நாள் தான் வீட்டிலே இருக்கிறது? ஏதாச்சும் வேலை தேடி போகணும்ல, அதுக்காக தான் போகிறேன். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதே கம்பெனிலேயே மறுபடியும் போய் கேட்கலான்னு இருக்கேன். ஏன் சிவானி அக்கா, எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் இருங்க, நான் வேலைக்கு போகிறேன். இல்லைனா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வேலைக்கு போகலாம். நீங்கள் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு போட்டு வேண்டாம் சிவானி அக்கா, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏய் சிவஸ்ரீ, இதில் என்ன இருக்குது எனக்கு கஷ்டம்? சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டதே கிடையாது. இப்போ நான் உன்னை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நீ வீட்டில் பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன். ஆனால் சிவானி அக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, வீட்டில் நீ தனியாக இருந்துக்கிருவியா? இல்லை ஸ்னேகாவை எதுவும் கூப்பிடவா? இல்லை சிவானி அக்கா, நான் வீட்டில் இருந்துக்கிருவேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, ஓகே சிவஸ்ரீ, வீட்டில் பார்த்து பத்திரமா இரு, கதவை பூட்டிக்கோ, சரியா? ஏதாச்சும் வேணும்னா, ஏதாச்சும் சொல்லணும்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் கண்டிப்பாக எடுப்பேன். சரிங்க சிவானி அக்கா, நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன். சாப்பாடு இருக்கு, போட்டு சாப்பிட்டுக்கிற வேலை. நான் சாப்பிட்டுக்கிறேன் சிவானி அக்கா. நீங்கள் லஞ்ச் எதுவும் கொண்டு போகிறீங்களா? இல்லை நான் மதியானமே வந்துடுவேன். எப்படி இருந்தாலும் நாளையிலேருந்து தானே போகிற மாதிரி இருக்கும், அதான். சரிங்க சிவானி அக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே சிவஸ்ரீ, நீயும் வீட்டில் பார்த்து பத்திரமா இரு. சே, என்ன இப்போன்னு பார்த்து 2-3 கம்பெனியில் கேட்டு பார்த்துட்டோம், நமக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. பேசாமல் பழைய கம்பெனியிலே போய் என்ன ஏதுன்னு கேட்டு அங்கேயே ஜாயின் பண்ணிடலாமா? அதுனா நல்ல கம்பெனி, பாஸும் நமக்கு தெரிஞ்சவங்க, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லேருந்து எல்லாருமே நல்லா பழகுனவங்க, சேலரியும் நமக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நமக்கு அந்த கம்பெனி தான் கரெக்டு. சரி, ஒரு வாட்டி போய் என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம். கல்லில் போய் இடிச்சிட்டேனே. நல்லா வலிக்குது. இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்கு போக வேண்டியதான். கேபே புக் பண்ணிடலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். இப்போதைக்கு வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம். கேப் எப்போ வரும்னு தெரியலையே. கேப் என்ன அதுக்குள்ளேயும் வந்துருச்சு?
எப்படியோ வந்தா போதும். போலாம். எங்க? டெஸ்டினேஷன் ஆப்ல போட்டிருக்கேன்ல. சாரி, கேப் புக் பண்ணியிருந்தேன். கேப் தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, எங்க போகணும்னு சொல்லு, நான் ட்ராப் பண்ணிடுறேன். கேபை கேன்சல் பண்ணிடு. இல்ல, நோ தேங்க்ஸ், நான் கேப்லயே போய்க்கிறேன். வீட்டுக்கு போகணும். நல்லா இருந்த என் மனச நாராக கிழிச்சு புட்ட, கருப்பா இருந்த என் இரவ கலரா மாத்தி புட்ட, என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட, உள்ள இருந்த என் உசுர வெளியே மிதக்க விட்ட, பார்க்காத என்ன பார்க்காத கொத்தும் பார்வையால என்ன பார்க்காத, போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத. நிறுத்துங்க, வீடு வந்துருச்சு, நான் இறங்கிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு சிவானி, உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல சிவானி, வேற வழி தெரியல.